Hi everybody, this is Dr. Jovita Martin Daniel, oncologist from Chennai, India. இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான கேன்சர் பத்தி பேச போறேன். கால் பிளாடர் கேன்சர். ஃபெப்ரவரியில கேன்சர் அவேர்னஸ் ஃபார் கால் பிளாடர்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்கிறதுனால சில முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். கால் பிளாடர் கேன்சர் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கால் பிளாடர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் பிளாடர் இஸ் அ பியூர் ஷேப்ட் ஆர்கன். பேர் இருக்குல்ல, பேரிக்கா அந்த மாதிரி ஷேப்ல உள்ள ஒரு ஆர்கன். இது லிவருக்கு அடியில இருக்கு. இதோடைய ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லிவர்ல இருந்து செக்ரீட் ஆகக்கூடிய பைல் இந்த கால் பிளாடர்ல ஸ்டோர் ஆகும். இது ஸ்டோர் ஆக்கி நம்ம ஃபேட் ஃபுட் எல்லாம் சாப்பிட்றப்ப ஸ்டமக்லயும் இன்டெஸ்டைன்ஸ்லயும் அது சமைக்கிறதுக்காக இந்த பைல் வந்து கால் பிளாடர்ல இருந்து பைல் டக்ட் வழியா கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆகும். இதுதான் கால் பிளாடரோட ஃபங்க்ஷன். ஆனா கால் பிளாடருக்குள்ளார ஸ்டோன்ஸ் டெவலப் ஆனிச்சுன்னா அல்லது பாலிப்ஸ் இருந்துச்சுன்னா இது லாங் டேர்ம்ல கால் பிளாடரோடைய இன்டர்னல் மியூகோஸால இந்த ஸ்டோன்ஸோடைய பிரசன்ஸ் இருக்கிறதுனால அது கொஞ்சம் கொஞ்சமா இரிட்டேட் பண்ணி அது அரிச்சு இன்ஃப்ளமேஷன் ஆகி கோலிசிஸ்டைட்டிஸ், ஐட்டிஸ்னாலே இன்ஃப்ளமேஷன். ஸோ கோலிசிஸ்டைட்டிஸ்னா அந்த கால் பிளாடர் உள்ள இன்ஃப்ளமேஷன் இருக்குன்னு அர்த்தம். இந்த இன்ஃப்ளமேஷன் நாளடைவில் கேன்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் ரிஸ்கா கன்சிடர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேட் ஃபீமேல்ஸ் ஆஃப் 40 ஃபேட்டா இருக்கக்கூடிய லேடிஸ் ஈஸியா கால் ஸ்டோன்ஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்தது டயபெட்டிஸ் உள்ளவங்க, டயபெட்டிக் ட்ரக்ஸ் எடுக்கிறவங்க, ஹார்மோனல் எண்டோக்ரைன் ட்ரக்ஸ் எடுக்கிறவங்க, ஸ்டாட்டின்ஸ் கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்குன்னு சொல்லி ஸ்டாட்டின்ஸ் எடுக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கால் ஸ்டோன்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு. அதனால தான் இவங்க எல்லாருமே செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப தேவை. அந்த கால் ஸ்டோன்ஸ் அமைதியா இருக்கு, இன்ஃப்ளமேஷன் எல்லாம் ரொம்ப இல்லை, கிரானிக் இன்ஃப்ளமேஷன் இல்லைன்னா பிரச்சனை கிடையாது. ஆனா இன்ஃப்ளமேஷன் ஆரம்பிக்குது அந்த ஸ்கேன்ஸ் பண்றப்ப, ஸ்கேன்ஸ் என்னென்ன ஸ்கேன்ஸ் பார்த்தீங்கன்னா அல்ட்ராசவுண்ட் இல்லைன்னா சிடி ஸ்கேன் இல்லைன்னா மற்ற ஸ்கேன்ஸும் இருக்கு லைக் இஆர்சிபி அண்ட் எம்ஆர்சிபி. இந்த ஸ்கேன்ஸ் எல்லாம் பண்றபோது ஏதாவது இன்ஃப்ளமேஷன்ஸ் இருக்கு, சேஞ்சஸ் இருக்குன்னா அப்போ நம்ம இன்டர்வென்ஷன் பண்ண வேண்டியது நல்லா இருக்கும். மற்ற காம்ப்ளிகேஷன்ஸும் இந்த கால் ஸ்டோன்ஸ் கேன் காஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன கல்களாக இருந்துச்சுன்னா இந்த பைல் ஸ்டோன்ஸ் என்ன பண்ணும், அந்த பைல் டக்ஸ்ல போய் அடைச்சிக்கும். அடைச்சிக்கிறதுனால திடீர்னு ஜாண்டிஸ் வர ஆரம்பிக்கும். இன்ஃபெக்ஷனோட போலிசிஸ்டைட்டிஸோட ஜாண்டிஸும் ஏற்படும். சில டைம் இதில் கேன்சர் இல்லாமலும் இருக்கலாம், சில டைம் கேன்சரோடு இது மேனிஃபெஸ்ட் ஆகலாம். இட்ஸ் a very சினிஸ்ட்ரிக் டிசீஸ். அதாவது இது அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல தான் நிறைய பேர் கண்டுபிடிப்பாங்க. ஏர்லி ஸ்டேஜ்ல கண்டுபிடிக்கிறது நம்ம ஸ்கிரீனிங் பண்ணாதான் ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். இதை தவிர கிரானிக் இன்ஃபெக்ஷன்ஸ் பை ஹெலிகோபாக்டர் பைலோரை இதனாலையுமே கிரானிக் இன்ஃப்ளமேஷன் காஸ் பண்ணி கால் பிளாடர் கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தா, ஏர்லி ஸ்டேஜ்லயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா 5 இயர்ஸ்க்கு அவங்களுடைய சர்வைவல் 75% இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளார இது நெறிகட்டிகளோட இருந்துச்சு அப்படின்னாக்க அதோடைய 5 இயர்ஸ் சர்வைவல் 20% பேர் தான் இருப்பாங்க. அதுவே மற்ற இடத்துக்கும் பரவிடுச்சுன்னா 5 இயர்ஸோட சர்வைவல் 5%க்கும் கம்மியாக தான் இருக்கு. இப்போ நிறைய டெக்னிக்ஸ் வந்துருச்சு இது ட்ரீட் பண்றதுக்கு. நல்ல ரொபாட்டிக் சர்ஜரிஸ், லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரிஸ், அது போல நிறைய சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் ஆர் ஆல் ட்ரெயின்டு. நல்ல ட்ரெயின்டு டாக்டர்ஸ்ட்ட போகும்பொழுது கரெக்டான சர்ஜரி பண்ணி அது கிளியரன்ஸோட, லிம்ஃப் நோட்ஸ் கிளியரன்ஸோட பண்ணுறதுனால நம்மளுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வரும். அதை தவிர ரேடியேஷனும் கொடுக்கலாம், ப்ளஸ் கீமோதெரப்பி. லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் டார்கெட்டட் தெரப்பிஸும் வந்திருக்கு. என்ன மாதிரி டார்கெட்டட் தெரப்பிஸ்னா, ஐடிஹெச் மியூட்டேஷன் ஒன்று வந்திருக்கு. அதை கண்டுபிடிச்சதுல இவோசிடினிப் அண்ட் பெமிகேட்டினிப் அப்படிங்கிற இந்த ட்ரக்ஸ் வந்து ஐடிஹெச் மியூட்டேஷன் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அப்படி PDL1 ஹையா இருக்கு, இல்ல மைக்ரோசாட்டலைட் இன்ஸ்டபிலிட்டி இருக்கு, இல்ல மிஸ்மேட்ச் ரிப்பேர் ப்ரோட்டீன்ஸ் டெஃபிஷியண்டா இருக்கு அப்படின்னாக்க இம்யூனோதெரப்பி யூஸ் பண்ணலாம். இம்யூனோதெரப்பி லைக் பெம்ப்ரோலிசுமேப் அண்ட் டுர்வாலிமேப், இதுக்கெல்லாம் இப்போ ரோல் இருக்கு. இதெல்லாம் லேட்டஸ்ட் இனோவேஷன்ஸ். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க. இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.